Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 4.5க்கு முன்னாடி இருக்க கான்செப்டோட பேசிக்ஸ், தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஸோ அதை எப்படிலாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதை கண்டினியூவேஷன், அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 4.16, ப்ரூவ் தட் பை பை 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 பை பை 2. அதாவது இந்த மெஷர் இஸ் லைஸ் இன் பிட்வீன் 90 அண்டு 3 டைம்ஸ் 90 என்ன 270. ஸோ அதுக்கு இன் பிட்வீனில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சொல்யூஷன் டு ப்ரூவ் பை பை 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 பை பை 2. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி, நமக்கு என்ன ஐடென்டிட்டி மைண்டில் வரணும், நமக்கு தெரியும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் பை பை 2. ஸோ அதுதான் நமக்கு பேசிக், அதை வச்சு தான் நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ண போகிறோம். அப்போ லெட் அந்த உள்ளே இருக்க அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இந்த 2 காஸ் இன்வர்ஸை மட்டும் காஸ் இன்வர்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு ஐடென்டிட்டி தெரியும். என்ன ஐடென்டிட்டி? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 அப்படிங்கிற ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதுக்கு பதில் பை பை 2ன்னு போட்டுக்கிறோம், ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அண்டு தி வேல்யூ 0, தட் இஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் லைஸ் இன் பிட்வீன் என்ன 0 அண்டு பை, இதுவுமே நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் பை பை 2 ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இங்கே இருக்கிறது வந்து என்ன பை பை 2 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதனால் எல்லா பக்கமும் நான் பை பை 2 ஆட் பண்ணுறேன். ஸோ தட் 0 ப்ளஸ் பை பை 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பை பை 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை ப்ளஸ் பை பை 2. ஓகே, ஸோ இந்த வேல்யூ நமக்கு இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் 0 ப்ளஸ் பை பை 2 இஸ் நத்திங் பட் பை பை 2 அண்ட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பை பை 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதை கிராஸ் பண்ண என்ன 2 பை ப்ளஸ் பை இஸ் 3 பை பை 2 அப்படின்னு வந்துடும். ஸோ தட் பை பை 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 பை பை 2. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ். எப்படி இது நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத யோசிங்க. நமக்கு இது தானே இருக்குது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பை பை 2 தானே இருக்குது. எப்படி திடீர்னு அது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி டெரிவ் பண்ணதே அதான். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பை பை 2 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை எப்படி நம்ம கொண்டு வந்தோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் இன்வர்ஸ் எக்ஸில் இருந்து தான். அதை தான் நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த பிளேஸுக்கு பதில், தட் இஸ் இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பை பை 2க்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. என்ஸ் ப்ரூவ்டு தி ரிசல்ட், முடிஞ்சது. தென் 4.17 எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபை தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு 4 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13 பை பை 2, ஸோ பை பை 3. இப்போ நமக்கு காஸ் இன்வர்ஸ் அவுட் சைடில் இருக்குது. அப்போ இந்த வரப்போகிற ஆன்சர் எங்கே இருக்கணும், ரேஞ்ச் ஆஃப் காஸ் இன்வர்ஸில் இருக்கணும். அப்போ இது ரெண்டே எடுத்திங்கன்னா என்ன வரும், 13 பை பை 3 விச் டஸ் நாட் பிலாங்ஸ் டு தி ரேஞ்ச் ஆஃப் காஸ் இன்வர்ஸ். பை பை 3னா நமக்கு என்ன, விச் இஸ் 60. ஸோ அப்போ 13 into 60 பண்ணால் டெஃபினட்டாக வந்து என்னது 180 விட பெரிய நம்பர் இட் இஸ். ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து இதுக்குள்ளேயே ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த விஷயங்கள் தான் இதெல்லாம். இதை இங்கே செப்பரேட்டாக ஒரு செக்ஷனில் பார்க்குறோம். ஓகே, தட் ஃபோர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13 பை பை 3 நான் எப்படி எழுதலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13 பை பை 3 இன் டர்ம்ஸ் ஆஃப் 3யோட மல்டிப்ளை எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம், 12 பை ப்ளஸ் பை பை 3ன்னு எழுதலாம். ஸோ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும், காஸ் ஆஃப் 12 பை பை 3 இஸ் 4 பை ப்ளஸ் பை பை 3ன்னு வரும். ஸோ அடுத்து காஸ் ஆஃப் பை ப்ளஸ் டீட்டா நமக்கு என்ன தெரியும், காஸ் டீட்டா. அப்போ காஸ் ஆஃப் 4 பை ப்ளஸ் டீட்டா வந்து காஸ் ஆஃப் பை பை 3. ஸோ தட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் பை பை 3 அப்படின்னு வந்துடும். தென் இப்போ காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல் ஆனால் இந்த பை பை 3 எங்கே இருக்கணும், ரேஞ்ச் ஆஃப் காஸ் இன்வர்ஸ், எஸ் கண்டிப்பாக இருக்கும், பிகாஸ் இட் இஸ் 60 டிகிரி. ஸோ அப்போ 60 டிகிரி பிலாங்ஸ் டு என்னது, ரேஞ்ச் ஆஃப் காஸ். ஸோ இது எப்படி நமக்கு வரும், இன்கேஸ் உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குன்னா என்ன பண்ணிடுங்க, காஸ் ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்முலாவில் போட்டாலும் சரி, இல்லை குவாட்ரண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ குவாட்ரண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வருமா, ஸோ ஆல் சில்வர் டீ கப் அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் 4 பை, இது ஒரு பை, ஸோ 2 பை, 2 பைன்றப்ப அந்த ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் சர்க்கிள் வந்துடும். திரும்ப இன்னொரு 2 பை, அதுதான் 4 பை. அப்போ 4 பைங்கிறப்ப இந்த இடத்துல நிற்கும், ப்ளஸ் பை பை 3யா, அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் வந்து நிற்கும். ஸோ அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் எல்லாரும் பாசிட்டிவ், ஆல். ஸோ அப்போ காசும் நமக்கு பாசிட்டிவ் தான், அதுதான் ஐடியா. ஓகே, ஸோ அந்த குவாட்ரண்ட்டை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணாலும் சரி,
இல்லை cos a plus b அதில் போட்டாலும் சரி. Therefore the answer for the first subdivision is pi by 3. That's all for this one. Then second one என்ன, tan inverse of tan of 3 pi by 4. So which is 3 pi by 4 which does not belongs to the range of tan inverse. ஏன்னா 3 pi by 4 என்ன 45. So அப்போ 3 into 45 என்ன வரும் 135 வரும். பட் நம்மளோட ரேஞ்ச் என்ன -90லேருந்து +90 தான். கண்டிப்பாக இதுக்குள்ளே அது இருக்காது. ஸோ தட் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோம். அதே தான் நியூமரேட்டரை டினாமினேட்டரோட ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ அப்போ tan inverse of tan of 3 pi by 4 is nothing but tan inverse of tan of 3 பையை வந்து நான் என்ன பண்ணலாம் 4 pi minus 5. ஏன்னா டினாமினேட்டர் எனக்கு 4 இருக்குது. ஸோ 4 pi minus 5 புக்கில் இந்த ஃபார்ம்லாம் இருக்காது. டேரெக்டாக அவங்க இந்த ஸ்டெப் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்கணும். அதுக்கு தான் நான் ஒரு ப்ராப்ளம்லேயும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ tan inverse of tan of இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும் 4 pi by 4 பண்ணிங்கன்னா will get pi. ஸோ minus pi by 4 அப்படின்னு வந்துடும். ஸோ இது tan of pi minus theta என்ன வரும் minus tan theta, ரைட்? ஏன்னா அந்த tan a minus bயில் போட்டாலும் சரி, இல்லை அகைன் குவாட்ரண்ட்டை வச்சு பேசுங்க. ஸோ அப்போ pi minus theta, சரி பைன்றது எது இதான் பை வேல்யூ. ஸோ pi minus thetaங்கிறப்ப pi by 4 45ங்கிறப்ப இட் லைஸ் இன் பிட்வீன் தி தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் யார் பாசிட்டிவ், இங்கே ஆல், இங்கே வந்து சில்வர் சைன் தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். அதனால் tan வந்து நம்மளுக்கு என்ன நெகட்டிவ். ஸோ அப்போ tan of minus pi by 4. அடுத்து எனக்கு என்ன தெரியும், ஸோ tan of minus tan theta வந்து நான் என்ன பண்ணலாம், இன்னொரு ஸ்டெப் கூட எழுதுங்க. minus tan thetaவை tan of minus theta அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்து tan inverse tan cancel ஆச்சுன்னா your answer is minus pi by 4 which belongs to the range of tan inverse. tan inverse ஓட range நமக்கு என்ன -90லேருந்து +90 open bracket. So that is the answer. Therefore tan inverse of tan of 3 pi by 4 is nothing but minus pi by 4. That is the answer for this second example. Then third one என்ன அப்படின்னா secant inverse of secant of 5 pi by 3. So which is 5 pi by 3 which does not belongs to the range of secant inverse. ஏன்னா pi by 3 என்ன 60. ஸோ அப்போ 5 into 60 5 into 60 என்ன வரும் 300 டிகிரி. பட் நமக்கு ரேஞ்ச் என்ன 0லேருந்து 180 வரைக்கும் தான். ஸோ அப்போ டெஃபினட்டாக இதுக்குள்ளே இது கிடையாது. அப்போ we have to proceed further. அப்போ secant inverse of secant of 5 pi by 3 we may write it as secant inverse of 6 pi minus pi by 3. இப்போ நம்ம யோசிக்கலாம் ஏன் 6 எழுதணும் 3 pi plus 2 pi அப்படி கூட எழுதிக்கலாமே. that is also possible. அப்படி பண்ணாலும் you will get again same answer தான், எந்த வித தப்பும் இல்லை. ஓகே, ஸோ தட் secant inverse of secant of இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 6 pi by 3 is 2 pi minus pi by 3 அப்படின்னு வந்துடும். ஸோ தட் secant of 2 pi minus theta is secant theta. ஸோ அப்போ secant inverse of secant of pi by 3. secant inverse secant cancel ஆச்சுன்னா just pi by 3 which belongs to the range of secant inverse. Okay, therefore secant inverse of secant of 5 pi by 3 is pi by 3. So that is the answer. இல்லை நான் இப்போ இந்த வந்து 6 பைன்னு எழுதலை, நார்மலாக secant of 3 pi அதை வச்சே ப்ரொசீட் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்களேன். ஸோ அப்போ secant of, ஸோ நான் வெளியில் இருக்கிறது மட்டும் உள்ளே இருக்கிறது மட்டும் எழுதுறேன். ஸோ 3 pi plus 2 pi by 3, ரைட்டா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும், secant of தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 3 pi by 3 is pi plus 2 pi by 3 வருமா. தென் pi plus theta நம்மளுக்கு எந்த குவாட்ரண்ட்டில் வரும் secantல. ஸோ pi plus thetaன்றப்ப which lies in the second quadrant. அப்போ என்ன வரும்னா minus of secant of 2 pi by 3ன்னு வரும். அடுத்து secantல மைனஸ் வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், secant of pi minus 2 pi by 3 பண்ணுவோம். அப்புறம் என்ன ஆயிரும், இதை கிராஸ் பண்ணிங்கன்னா secant of 3 pi minus pi. ஸோ pi by 3ன்னு வரும். இதுதான் இங்கே வந்திருக்கு பாருங்கள். அவுட் சைடில் நமக்கு ஒரு secant inverse எல்லாத்துக்கூடயும் இருக்கும். ஸோ secant inverse. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் secant inverse இருக்கும். secant கேன்சல் பண்ணிங்கன்னா pi by 3. தட் இஸ் தி ஆன்சர். ஸோ அப்போ இப்படி பண்ணிங்கன்னா 1 2 3 இதை நம்ம திரும்ப இன்னொரு pi minus theta பண்ணுற மாதிரி வரும். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாகுது. இதை பண்ணிங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்பில் ஆன்சரே வந்துடுது. அதனால தான் இந்த மெத்தட். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட் தான், இப்படி போடக்கூடாதுன்னா இல்லை, எப்படி வேணால் பண்ணலாம். இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும், அவ்வளோதான். ஸோ 3 pi by 3 போட்டாலும் வில் கெட் தி சேம் ஆன்சர், 6 pi by 3 போட்டாலும் வில் கெட் தி சேம் ஆன்சர். பட் நம்ம எந்த அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம், ஷார்ட்கட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் தேர்ட் சப்டிவிஷன். ஓகே, தென் இன்னும் ஒரு சப்டிவிஷன் இருக்குது, சாரி ஃபோர்த் ஒன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 10 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இன்கேஸ் இந்த சைன் வெளியிலேருந்து சைன் இன்வர்ஸ் உள்ளே இருந்தால் இது சிம்பிள், டேரெக்டாக 10ன்றது ஒரு ரியல் நம்பர், அப்போ டேரெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கும் ஆன்சர். பட் இங்கே நமக்கு எப்படி இருக்குது, சைன் இன்வர்ஸ் அவுட் சைடில் இருந்தால் இது வந்து எங்கே இருக்கணும், விச் பிலாங்ஸ் டு தி ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸில் இருக்கணும். பட் வாட் இஸ் தி ரேஞ்ச், -pi by 2 to pi by 2. ஸோ -pi by 2னா என்ன, -92 + 90. அதை நம்ம இன்கேஸ், ஏன்னா இங்கே நம்பராக இருக்கிறதுனால நம்பரில் கன்வெர்ட் பண்ணுறோன்னா, ஸோ நமக்கு என்ன தெரியும்னா pi is approximately equivalent to
22 by 7. Then pi by 2 என்ன ஆகும் 22 7 divided by 2 வருமா, then இதை cancel பண்ணிங்கன்னா you will get 11 by 2. So அப்போ pi by 2 is approximately equivalent to 11 by 2. Okay, so அப்போ 11 by 7 sorry. So அப்போ this lies in between minus 11 by 7 comma plus 11 by 7. Okay, இந்த வேல்யூக்கு in betweenல இது இருக்கணும், ரைட், பட் டெஃபினட்டாக இருக்காது, ரைட். ஸோ 11 by 7ங்கிறது என்ன வரும், ரொம்ப சின்ன நம்பர், அது 10ங்கிறது ஒரு பெரிய நம்பர். ஸோ 11 by 7ங்கிறது 1.5 சம்திங் வரும். ஓகே, ஸோ விச் இஸ் minus 1.5 approximately 2 plus 1.5க்குள்ளே இருக்கும். ஓகே, அப்போ இதுக்குள்ளே வரா மாதிரி நம்ம ஆன்சரை மாற்றணும். அப்போ 10 is does not belongs to the range of this. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணால் இது வந்து கொஞ்சம் நியரஸ்ட் டு இந்த வேல்யூவாக வரும் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ ஒரு 3 பையை இது கூட நான் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இதுக்கு நியரஸ்ட்டாக வரும். அதனால் என்ன பண்ணுறோன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 10 வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 10 plus 3 pi minus 3 pi adding and subtracting பண்ணுறதுனால it is balanced to 1. okay, so அப்போ sin inverse of sin of இது என்ன ஆயிரும் 3 pi plus 10 minus 3 pi ரெண்டே தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன், pi plus theta அந்த ஃபார்மில் கொண்டு வரதுக்காக. அடுத்து sin inverse of sin of 3 pi plus theta என்ன வரும்னா minus sin theta அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அந்த குவாட்ரண்ட் எங்கே வரும்னு பாருங்கள். ஸோ இப்போ 3 pi, ஸோ இதுதான் ஒரு பை. ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து 1 time, ஸோ 2 time 3 times, அப்போ இந்த இடத்துல வந்து நிற்குமா மைனஸ் சம் தீட்டா சாரி ப்ளஸ் சம் தீட்டாங்கிறப்ப விச் லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ இங்கே என்ன ஆகும், ஆல் இங்கே சில்வர், இங்கே டேன் தான் பாசிட்டிவ், அப்போ சைன் வந்து என்ன நெகட்டிவ். ஸோ அதனால தான் மைனஸ் ஆஃப் சைன் தீட்டான்னு போட்டிருக்கோம். அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து நமக்கு என்ன தெரியும், மைனஸ் சைன் தீட்டா. அப்புறம் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகலாம். அப்போ சைன் ஆஃப் 10 minus 3 pi வரும், sin inverse of, then sin inverse of sin of 3 pi minus 10, ஏன்னா இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ தி ஆன்சர் இஸ் 3 pi minus 10 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் பாருங்கள் 3 into 22 by 7 minus 10. ஓகே, ஸோ அப்போ 3 into 22 என்ன வரும் 66 divided by 7. ஓகே, ஸோ அப்போ 66 divided by 7 minus 10 அப்படின்னு இருக்கு. ஸோ 66 by 7 பண்ணிங்கன்னா you will get 9.42 சம்திங் வருது. ஸோ 428 அப்படின்னு வருது, minus 10. ஸோ minus 10 பண்ணுறப்ப you will get minus 0.57. அப்ராக்சிமேட் வேல்யூ தான் எல்லாமே. ஓகே, பிகாஸ் இந்த பை வேல்யூ நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அப்போ என்ன வருது நமக்கு minus 0.57 வருது. நம்மளோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி மேலே ஃபிக்ஸ் பண்ணோம் minus 1.5லேருந்து plus 1.5. நீங்கள் ஏன் இந்த 3 pi ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அப்போ தான் தட் பிலாங்ஸ் டு திஸ் ரேஞ்ச். டில் pi 2 pi எதை ஆட் பண்ணாலும் நமக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே வராது. அதனால தான் we are adding and subtracting with 3 pi. So 3 pi minus 10 belongs to the range minus pi by 2 to pi by 2. Therefore sin inverse of sin of 10 is nothing but 3 pi minus 10. So that is the answer for this question. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ணிடக்கூடாது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10 அப்போ திஸ் பிலாங்ஸ் டு, ஈவன் தோ இது டொமைன்லேயே இருக்காது. வாட் இஸ் தி டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ், ஸோ -1 to 1. ஓகே, ஸோ அப்போ அதுக்குள்ளேயும் நமக்கு வந்து இது கிடையாது டெஃபினட்டாக 10ங்கிறது. அப்போ அதையும் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும். பட் இங்கே அவுட் சைடில் சைன் இன்வர்ஸ் இருக்கிறதுனால திஸ் வேல்யூ மஸ்ட் பிலாங்ஸ் டு தி ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ஆன்சர். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்லாம் சால்வ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் முடித்து எக்ஸசைஸ் போவோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.